Taste the Daily. விசாரணை என்கின்ற பெயரில் சவுக்கு சங்கர் வீட்டின் பூட்டை உடைத்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை போட்ட கோர தாண்டவம்தான் இது. சவுக்கு சங்கர் யாரையோ மிரட்டி பணம் பறித்ததாக கூறிதான் இந்த அராஜகத்தை ஸ்டாலின் அரசு செய்துள்ளது. சரி, சவுக்கு சங்கர் மீதான குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டாலின் அரசு இதேபோல் எத்தனை நபர்களை கைது செய்துள்ளது? ஒரு பத்திரிகையாளரை கைது செய்ய எத்தனை காவலர்கள், கதவை உடைக்க தீயணைப்புத்துறை வேறு. இந்த ஒருங்கிணைப்பு மற்ற இடத்தில் ஏன் இல்லை? 2 தினங்களுக்கு முன்னர் புதுக்கோட்டையில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் தப்பிச் சென்று விட்டார். பாலியல் குற்றவாளியை தப்ப விட்டுவிட்டு ஸ்டாலின் அரசு பல்லளித்துக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இயற்பியல் ஆசிரியரை 1 மாதமாக ஸ்டாலின் அரசு ஏன் கைது செய்யவில்லை? தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கெல்லாம் இப்படி அதிரடி கைதுகள் ஏன் நடக்கவில்லை? சவுக்கு சங்கரை மட்டும் இவ்வளவு ஆர்வமாக ஸ்டாலின் அரசு கைது செய்ய காரணம் என்ன? திராவிட மாப்பிள்ளை தொடங்கி அமைச்சர்கள் வரை பல்வேறு ரகசியங்களை வெளியே சொல்கிறார் என்பதாலா? இந்த விவகாரத்தில் இவ்வளவு வேகமாக செயல்பட்ட ஸ்டாலின் அரசு செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கு, அமைச்சர் KN நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்டவற்றையும் வேகமாக விசாரிக்குமா? இதே போல கதவை உடைத்துக் கொண்டு சென்று விசாரணை செய்வார்களா? ஜனநாயகத்தின் குரல் வளையை நசுக்கும் பணியை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியுமா? 2026 தேர்தலின் தோல்விக்கான வழிகளை ஸ்டாலினே தேடிக்கொண்டிருக்கிறார். கட்டாயம் படுதோல்வி அடையாமல் ஓய மாட்டார். இந்த அராஜகங்கள் அதைத்தான் உணர்த்துகிறது.